Assalamu alaikum. Hello everyone. Welcome to Taste of Chennai. இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான vlog தான் பார்க்க போறோம். என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கசின் பிரதர். இங்க வந்து கொஞ்ச நாள் வந்து ஸ்டே பண்றதுக்காக வராங்க. அவங்க ஃபேமிலியோட வராங்க அதுவும். ஸோ அதனால வந்துட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் வந்து அவங்களோட ஒய்ஃபு அவங்களோட பசங்களெலாம் நான் மீட் பண்ணதில்லை. இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கே வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்னோடய கசின் பிரதர் அவங்க ஃபேமிலி வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறதால நாங்கள் வந்து அதிகமாக இது வரைக்கும் மீட் பண்ணதே கிடையாது. நானே என்னோடய கசின் பிரதரை மீட் பண்ணி ஒரு 12 இயர்ஸ் மேலேயே ஆச்சு. ஸோ 12 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ண போகிறேன். ஸோ என்னடா ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்மாஸ்ஃபியர்லேருந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்கன்னு தெரியும். இப்போ அவங்க வந்து ஸ்டே பண்ண வராதால் அவங்களுக்கு வந்து ரூம்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற கெஸ்ட் ரூம் வந்து இதுதான். இது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சதே இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து காட்ட போகிறேன். இவனால வந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணாமல் ஆரிஸோட டாய்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா அங்கங்கே கடந்துச்சு. ஸோ இப்போ தான் வந்து ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து இங்கே சுற்றி பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ நானுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து ரொம்பவே பிஸியாக இருப்பேன் அவங்க கூட. ஸோ நிறைய இடத்துக்கு நிறைய பிளேசஸ் வந்து விசிட் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு vlogs எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து வரும். ஸோ இனி வர வீடியோஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவங்க வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வரதால் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கும் இப்போ எனக்கு வந்து ஐடியாவே இல்லை. பட் எல்லாமே வந்து நம்மளை மாதிரி தான் எல்லாமே சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி டிஷ்ஷஸ் வந்து பிடிக்கும்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். இது வந்து புது பெட் ஸ்ப்ரெட் இருக்குது. சரி கெஸ்ட்டுக்காக இது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து பெட் ஸ்ப்ரெட் இருக்குது, அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் கவர் இருக்குது, அதுக்கப்புறம் பில்லோ கவர் அதெல்லாம் இருக்குது. இப்போ பெட் ஸ்ப்ரெட்லாம் சேஞ்ச் பண்ண போகிறேன். அவங்களுக்கு எந்த வித கஷ்டமும் இல்லாமல் நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய ஆசை. இந்த பெட் ஸ்ப்ரெட்டில் வந்து எலாஸ்டிக்கும் வந்து இந்த கார்னர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்மளுக்கு வந்து போட்டுடலாம். இல்லைனா வந்து அதை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் எப்பயுமே வாங்கும் போதே இது இருக்கான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிடுவேன். ஹோட்டல்ஸில் இருக்கிற மாதிரி நல்லா நீட்டாக போடணுன்னு தான் ஆசை. பட் எனக்கு ஏதோ தெரிஞ்சது வந்து நான் போட்டிருக்கேன். அப்புறம் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக டிஷ்யூ பாக்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் சானிடைசர் வச்சுருக்கேன். அப்புறம் அவங்களுக்கு குடிக்கிறதுக்காக தண்ணி பாட்டில் வச்சுருக்கேன். அப்புறம் அவங்களுக்கு பசிச்சா சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். இது வந்து மிக்ஸ்டு நட்ஸ் இது. அப்புறம் பசங்களுக்காக கொஞ்சம் பிஸ்கட்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே அயன் ஸ்டாண்ட் இருக்குது, அயன் பாக்ஸ் இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் தொழுறதுக்காக முசல்லா வச்சுருக்கேன். இது வந்து ஹேர் ட்ரை பண்ணுறதுக்காக ஹேர் ட்ரையர் வச்சுருக்கேன். அப்புறம் டாய்லெட்க்கு பக்கத்தில் டஸ்ட்பின் வச்சுருக்கேன். அவங்க குட்டி பசங்களாம் இருக்காங்க. ஸோ பேம்பர்ஸ்லாம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டாய்லெட்டில் வந்து ஹேண்ட் வாஷ் வச்சுருக்கேன். அப்புறம் ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கேன். அப்புறம் ஷாம்பு பாட்டில், சோப் எல்லாமே இருக்குது. அப்புறம் அவங்களுக்காக வந்து டூத் பேஸ்ட் வச்சுருக்கேன். அப்புறம் அழுக்கு துணி போடுறதுக்காக அந்த லாண்ட்ரி பேஸ்கெட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க வரத்துக்கு முன்னாடி வந்து ஊது வந்து போட்டு வச்சுட்டேன், கொஞ்சம் நல்லா ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க சார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த 3 பின் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் சென்டட் கேண்டில்ஸ் வச்சுருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு.
இங்கே பாடி லோஷன் வச்சுருக்கேன். அப்புறம் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்காக க்ளீனிங் கம்பெனியிலேருந்து கூப்பிட்ருந்தோம். பால்கனி கிளாஸ்லாம் க்ளீன் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் சூப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ஆரிஸும் சுஹேரா தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க கெஸ்ட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க பசங்க கூட விளையாடுறதுக்கு. இப்போ பசங்களுக்கு இங்கே வெக்கேஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கிறிஸ்மஸ் நியூ இயர் ஹாலிடேஸ். I am excited, I am happy, and I am okay to share everything. Not so okay, half okay. When I meet her, I will be more okay, hopefully. 10 o'clock வந்து அவங்க கத்தர் ஏர்வேஸில் வராங்க. இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அங்கே போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். பாய். வீட்டுக்கு வர்றது என்னோட பிரதர், என்னோட கசின், என்னோட ஃபேமிலியாக இருந்தாலும் என் ஹஸ்பண்ட்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி. யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க ஃப்ரான்ஸ்லேருந்து வரதால ஆன் அரைவல் விசா தான், அதெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபைனலி என்னோடய பிரதர் ஃபேமிலி வந்தாச்சு. இவங்க தான் என்னோடய கசின் பிரதர். இது என்னோடய பிரதர் டாட்டர், அதுக்கப்புறம் இது என்னோடய பிரதர் ஒய்ஃப், அதுக்கப்புறம் ஒரு குட்டி பையன் இருக்கான். ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. 11 hours கிட்ட ஜேர்னி. ரொம்ப டயர்டாக இருக்காங்க போல். டைம் வந்து இப்போது ஆல்மோஸ்ட் 12:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா பயங்கர பசியில் வந்திருக்காங்க. சரி, டின்னர் வந்து இந்தியன் ஃபுட் சாப்பிடுவாங்க, எங்களுக்கும் வந்து தெரியல அவங்களுக்கு என்ன பிடிக்குது அவங்க பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பிஸா ஹட் வந்து கூப்பிட்டு போகணும். ஃபுல்லாக தூக்க தெரியும், இப்போ தான் எனக்கே தெரியும். பயப்படுறா விழுந்துருவானோன்ட்டு. லிமோ மீட்டர் பிஸா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் வந்து 3 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது கூட வந்து பாஸ்தா கொடுத்துருக்காங்க, பொட்டேட்டோ வெஜ்ஜஸ், அதுக்கப்புறம் குக்கீஸ் அதெல்லாமே இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பிஸா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரான்ஸில் வந்து இந்த மாதிரி பிஸா வந்து அவங்க சாப்பிட்டது இல்லை. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நல்லா திக்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இங்கே கிடைக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா யூஏல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே யூஏல கிடைக்கிற பிஸா ஹட்டில் வந்து பெஸ்ட்டு ஃப்ளேவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பார்பிக்யூ தான். அதான் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க ஒய்ஃப் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 1 டேலேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவங்க வந்து அடுத்த நாள் வந்து சரி சீ ஃபுட் வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் போயிட்டு மீன்லாம் போய் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா ஃப்ரான்ஸில் வந்து இங்கே கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஷ் ஃபிஷ்லாம் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது, அதுவும் வெரைட்டிஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து பிளாக் பாம்ஃப்ரெட் வாங்கிட்டு வந்திருந்தோம். கொஞ்சம் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அவங்க எல்லோரையும் என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் ஷாப்பிங் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. நான் அவங்களுக்காக லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவங்க பொண்ணு மட்டும் வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க. உனக்கு தமிழ் தெரியுமா? உனக்கு தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியுமா தெரியாதா? என் வீடியோவில் நீ தான் அதிகமாக பார்க்குறியாமே. எப்படி புரியுது? எப்படி புரியுது இப்போது? என் பொண்ணு தான் அதிகமாக பார்க்குறா அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அம்மா. எல்லாருமே பார்க்க வைக்கிறியாமே நீ? உங்கள் பாட்டி சுஹேரா ரொம்ப பிடிக்குமா? சேரா பிடிக்குமா? ஆரிஸா சேரா ஃபேவரட்டா? சேரா தானே ஃபேவரெட்டு. மீன் குழம்பு ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் நிறைய வாட்டி போட்டிருக்கேன். ஸோ வந்து நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீன் குழம்புக்கு வந்து அதிகமாக விடணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து வடகம் இருந்தால் நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இல்லை ஒரே ஒரு முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ தான் நானும் வந்து இதை ட்ரை பண்ணுறேன்.
இப்போ இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கலர் வரும் மீன் குழம்புல. இப்போது இந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த பேஸ்ட்டில் என்ன இருக்குன்னா ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா அரைச்சிருக்கேன். இப்போ வந்து இதை சேர்த்துக்க போகிறேன். இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. டிஷ்யூ வேணுமா? Sishu. டிஷ்யூ Sishu. சிஷுவா? No, sishu. என்ன அப்படின்னா? Shoe. ஷூவா? Yeah, shoe. டிஷ்யூவா? No, shoe for you. அப்படின்னா என்ன சொல்ல? அப்படின்னா என்னது? ஓ, சூடா இருக்கா? அதுக்கு வந்து ஷூவா ஃப்ரெண்ட்ஸ்ல? No, but shoe. ஐயோ எனக்கு வராது. Shoe. இது ஸ்டைல் தானே? Style. தெரியுமே எனக்கு. ஸ்டைல் தானே? ஸ்டைல் நை. அது என்ன இப்போ உங்க அம்மா சொல்றாங்க அவ ஸ்டைலுக்காக விட்டுருக்கா டெய்லி பண்ணுவியா? ஸ்டைல் இல்லையா அது? இவளை பாருங்களேன், கொஞ்சம் சுஹேரா மாதிரியே இல்லை. எனக்கும் இவருக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் பார்த்தீங்கன்னா இவளை பார்க்கும்போதுலாம் வந்து சுஹேரா மாதிரியே இருக்குது. அவளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எங்களுக்கு அந்த மாதிரி தான் தோணுது. இவங்க அம்மா அப்பாவுக்கும் அப்படி தான் தோணுதான். யூ லுக் லைக் சுஹேரா. நீ சுஹேரா மாதிரியே தான் இருக்க. சுஹேரா ஓ ஏஜில் இருக்கும்போது இப்படி தான் இருந்தா. மீன் குழம்புல வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி தண்ணியும் ஊற்றிருக்கேன். அது வந்து வீடியோ எடுக்கல, இப்படி மிஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த குழம்பு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்கிற டைமில் மீன் ஃப்ரைக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். மீன் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதால எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிளகாய் தூள் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். பிரதர் மட்டும் தான் நல்லா ஸ்பைசி சாப்பிடுவாங்க. அவங்க யாருமே பார்த்திங்கன்னா ஸ்பைஸியே சாப்பிட மாட்டாங்க போல். நான் ஆனால் எப்பயும் செய்கிற மாதிரி செஞ்சுட்டேன். அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் சீரகத்தூளும் பெப்பர் பவுடரும் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃபிஷ் பீசஸை வந்து கோட் பண்ணிக்கலாம். யூஸ்வலி நான் வீட்டுக்கு வர கெஸ்ட்டு வந்து யாருமே நான் வீடியோ எடுக்க மாட்டேன். ரொம்ப க்ளோஸாக இருந்தால் மட்டும்தான் நான் வந்து எடுப்பேன். இவங்க வந்து ரொம்ப கேஷுவலாகவே இருந்தாங்க. சில பேர் வந்து நான் வீடியோ எடுக்காமலே பார்த்தீங்கன்னா எங்களெல்லாம் வீடியோ எடுத்துடாதீங்க அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி சில பேர் வந்து என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்து ரொம்பவே யதார்த்தமாக இருந்தாங்க. இவங்க யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து வந்தாலுமே எந்த ஒரு ஆட்டிடியூடுமே இல்லை. ரொம்பவே கேஷுவலாக இருக்கிறதால எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் இவங்கள ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இவங்க இருக்கிற வரைக்கும் இவங்க கூட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருக்கேன். அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் கூட பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லாவே அட்டாச் ஆகிட்டாங்க. எந்த கெஸ்ட் வந்தாலுமே என்னை விட என் ஹஸ்பண்ட் கூட வந்து எல்லாருமே நல்லா அட்டாச் ஆயிடுவாங்க. சுஹேராவும் சொல்லவே வேணாம், அவள் பெரியவங்க கூட வந்து சீக்கிரமாகவே அட்டாச் ஆயிடுவா. என்னோடய பிரதரோட ஒய்ஃப் கூட அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லாவே அட்டாச் ஆகிட்டா. எல்லா மீன்லேயும் நல்லா மசாலா தடவியாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறமா இப்போ வந்து மீனை போட்டுடலாம். இந்த மீன் குழம்போட டீட்டெயில் ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அது வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. எல்லா மீனும் போட்டதுக்கப்புறமா இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ ஃபைனலி மீன் குழம்புல நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து மாங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் குழம்பு கூட வந்து இந்த அப்பளப்பூ இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஊர்லேருந்து கொண்டு வந்த அப்பளப்பூ வத்தல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிட்டேன்.
2 தவா யூஸ் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டேன், அப்போ தான் சீக்கிரமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் என்னோடய பிரதர் ஒய்ஃப்க்கு வந்து ப்ரான்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக. சரி அதுவும் வந்து சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கொண்டு வர சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இதையும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா எறா வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். எறா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதுவும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆயிலே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுவும் இந்த அயன் கடாயில் ஃப்ரை பண்ணும்போது நல்லாவே கிறிஸ்பி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லா டிஷ்ஷஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். அவங்க எல்லோரும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த நட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. டேட்ஸ் மார்க்கெட் போயிட்டு பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ நட்ஸ் எல்லாம். அப்புறம் ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து இந்த ட்ரை ப்ரான்ஸ், அதுக்கப்புறம் நெத்திலி கருவாடு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃப்ரான்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அவ்வளோதான், இப்போ வந்து லன்ச் வந்து சாப்பிட போகிறோம். எல்லா டிஷ்ஷஸுமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.